மலையாய் நான் கனித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. திருவாகு உன்னை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை அழைக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. நாம் இன்று இயேசுவின் சம்மதத்தோடு நாம் இன்று தொடரும் சங்கீத தொடர்ச்சி தூய ஆவியின் வல்லமையிலும் அன்னை மரியின் அன்பு மலர்ச்சியிலும் நாம் வாழ்வோம். சங்கீதத்தில் 44, 13, 14, 15, நீதிமொழிகள் 22, 7, 8, 9. இன்றைய வாசகம் நீதிமொழிகள் 3, 27, 35. நாம் கூடுமாயின் தேவைப்படுவர்களுக்கு நன்மை செய்ய மறுக்கக்கூடாது. அடுத்திருப்பவர் நம்மிடம் கேட்கும் பொருளை நாம் வைத்துக்கொண்டே நீ போய் வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே. அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே. அவர் உன்னை நம்பி உன் அருகில் வாழ்கிறவர்கள் அல்லவா? உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்கும்போது அவரை வீண்வாதத்திற்கு இழுக்காதே. வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே. அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதே. ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார். பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள். அறிவிலிகளோ இகழப்படுவார்கள். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 8, 16, 18. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது, எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தில் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும். அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எந்த அளவையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளும். எரியும் தீபங்களாக ஒளி கொடுப்போம். உலகில் உங்களை பற்றி பேசுவதாக இருந்தால் எப்படி பேசப்பட வேண்டும் என விரும்புகிறீர்கள் என்ற நிருபரின் கேள்விக்கு ஆபிரகாம் லிங்கன் அளித்த பதில், இருந்த இடங்களில் களைகளை அழித்தார், மலர்களை அழித்தார். இன்றைய வாசகத்தில் சீடர்களுக்கு வாழ்வது எப்படி மூடி வைக்கப்படாத விளக்காக ஒளி கொடுப்பவர்களாக இருப்பது என்பதை இயேசு நினைவுபடுத்துகிறார். விவிலியத்தின் வரிகள் தொட்டதால் புனிதர்கள் வரிசையில் இடம்பெற்ற புனித அகஸ்தினாரை மனம் மாற்றிய வசனம் ரோமையர் 13:12. இருளின் ஆட்சிக்குரிய செல்களை களைந்துவிட்டு ஒளியில் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அறிந்து கொள்வோமாக. அனைத்து மதங்களும் கடவுளை ஜோதிக்கு ஒப்பிடுகின்றன. கடவுளை சுமக்கும் விளக்குகளாக இருப்போம். ஒளியின் பண்புகளை அறிந்து கொள்வோம். இருளை பழிப்பதை விட ஒளி ஏற்றுவது நல்லது. நாம் மனிதராக மதித்து மன்னிக்க வேண்டும் என்ற ஏக்கம் மனித இதயத்தில் பல ஏக்கங்கள் உண்டு. பிறர் நம்மை ஏற்றுக்கொண்டு மனிதராக நம்மை மதிக்க வேண்டும் என்பது தான் நமது அடிப்படையான ஏக்கம். ஏதாவது தவறுகள் நேர்ந்துவிட்டால் அவற்றை சிலர் மன்னித்து விட வேண்டும் என்பது மனித எதிர்பார்ப்பு தான். அதுபோலவே கடவுளுக்கு நாம் ஏற்புடையவர்களாக மாற்ற இயலாது. ஏனென்றால் நாம் பாவத்தின் விளைவாக கடவுளிடமிருந்து பிரிந்து போய்விட்டோம். தவறி சென்ற நம்மை மீண்டும்
கண்டுபிடித்து நம்மை தம்மோடு உறவு கொண்டாட அழைத்து அதை செயல்படுத்தும் சக்தி கடவுளுக்கு மட்டுமே உண்டு. எனவே நம்மை நமக்கு உகந்தவர்களாக மாற்றுகின்ற கடவுளிடமிருந்து நாம் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடையாக பெறுகின்றோமே தவிர நமது சொந்த சக்தியின் நம்பிக்கை கொண்டு அதை பெறுவதில்லை. கடவுளிடமிருந்து நாம் பெறுகின்ற மன்னிப்பு என்னும் அருளை விட பெரிய கொடை இல்லை. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.